ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் ரோஜா செடியோட ஒரே ஒரு குச்சி இருந்தால் நம்ம பதியம் பண்ணி எடுத்து வைக்கலாம். அது தொட்டியில் இருந்தாலும் சரி, தரையில் இருந்தாலும் சரி, நம்ம எப்படி பதியம் எடுத்து வைக்கலாம்ன்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் ரோஜா செடியோட ஒரே ஒரு குச்சி இருந்தால் போதும். இப்போ மற்ற செடியாக இருந்தால் குச்சிகள் பூராமே பெரிய பெரிய குச்சிகளாக தேவைப்படும். இதுவே காஷ்மீர் ரோஜா செடியாக இருந்தால் குச்சிகள் அந்தளவுக்கு பெரிய அளவில் நமக்கு தேவைப்படாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன குச்சியாக இருந்தாலும் பெரிய குச்சியாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா செடியை நட்டு வைக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டே மண் ரெடி பண்ணிடணும். மண் முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா வீடியோவிலையும் செம்மண் ஏன் சொல்கிறோம்னா, ரோஜா செடிக்கு ஸ்பெஷலே செம்மண் மட்டும்தான். அதனால் நம்ம எந்த பதியம் பண்ணுறோம்னாலும் அதுக்கு செம்மண்ணை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். செம்மண்ணை ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த தொட்டிலையோ கவர்லேயோ பதியம் பண்ணுறோம்னா அதில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம மண் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செடியை கட் பண்ணிவிட்டு நம்ம நட்டு வைக்கணும். அதை பதியம் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டே நம்ம குச்சியை கட் பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா குச்சி வாட ஆரம்பிச்சிருச்சுன்னா காஞ்சி போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே மண்ணெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குச்சியை கட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ பார்க்குற செடி பதியம் பண்ணி ஒரு 30 நாளுக்கு மேலே இருக்கும். அதில் ஒரு சில பூக்களுமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதிகமான துளிர்கள் வந்த பிறகு நம்ம வேறு தொட்டிலையோ கவர்லேயோ மாற்றி வைக்கணும். அதை கிளைகள்லாம் கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஈரப்பதம் காஞ்சிட்டாலே புது புது துளிர்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு செடி காய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நாங்கள் பதியம் பண்ணோம், துளிர்கள்லாம் வருது, துளிர்கள் வந்த விட்டு உடனே துளிர்கள் காய ஆரம்பிச்சிருது அப்படின்றதுக்கு காரணமே நம்ம தண்ணி ட்ரை ஆகிற மாதிரி ஊற்றாமல் தண்ணி எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்து ஊற்றணும். அதாவது தண்ணி நம்ம ஊற்ற ட்ரை ஆகி திருப்பி தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி நம்ம ஊற்றணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றினீங்கன்னா வேற அழுகி செடி டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ரோஜா செடி ஒரு 90 நாளுக்கு மேலாகும். அதே ரோஜா செடி 90 நாள் கழித்து துளிர் விட்டு அதிகமான பூக்களும் வர தொடங்கிருச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாலே சரி தெரியும், நமக்கு ஆல்ரெடி நம்ம வச்ச செடிகளில் எவ்வளவு துளிர்கள் அதிகமாக வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு நம்ம ரோஜா செடிக்கு ஏதாவது மருந்து ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மோனோக்ரோட்டோபாஸும், மற்றபடி செடி வளர்றதுக்கு இன்டோஃபில்ன்ற மருந்தையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படிலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோஜா செடி வேகமாக துளிர் அந்த பூக்களுமே இப்போ ஒரு சில செடிகளில் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மருந்து உரம் டிஏபி எப்பயும் போல் நம்ம ஒரு 90 நாள் ஆச்சுனாலே அதிகமாக போட ஆரம்பிச்சிடலாம். ரோஜா செடிகளில் பூச்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இன்டோஃபில், அதாவது இன்டோஃபில்ன்ற மருந்தை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதாவது வளர்ச்சிக்காக வேண்டி அந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த தொட்டியில் தேவைப்படுதோ அந்த மாதிரி தொட்டிகளை நம்ம வச்சுக்கலாம். அதாவது தொட்டி தர இந்த மாதிரி எதுலனாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டெப்பாக முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டெப்பாக நம்ம வச்சுக்கலாம். இப்படிலாம் வைக்கும்போது உங்களுக்கு ரோஜா செடி அதிகமாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ரோஜா செடியோட ஸ்பெஷல் காஷ்மீர் ரோஜா செடி. இது எப்பயுமே பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு பெங்களூர் ரோஜா செடின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் காஷ்மீர் ரோஜா செடி இலைகளை விட பூக்கள் அதிகமாக இருக்கும். அதனாலே காஷ்மீர் ரோஜா செடியை நிறைய பேர் வாங்கி வச்சுருவாங்க. இப்போ காஷ்மீர் ரோஜா செடியை பொறுத்த வரைக்குமே பூக்கள் எப்பயுமே அதிகமாக இருக்கும். அப்படியே உனக்கு எடுத்து யார் சொல்லுவான்.